யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை ஏரோது பட்டயத்தாலே கொலை செய்தான். ஸ்தேவானை சுவிசேஷ நிமித்தம் வேத வசனத்தின் நிமித்தம் கல்லெறிந்து கொலை செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் பிலிப்பி சிறைச்சாலையில தொழுமரத்துல காலை மாட்டி வச்சாங்க. வஸ்திரங்களை கிழிச்சு அநேக அடி அடித்தார்கள். அன்றைக்கு இருந்த எல்லா தேவ ஊழியர்களும் இயேசுவின் நாமத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருந்தார்கள். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களினாலே தான் அன்றைக்கு தேசத்திலே பெரிய அசைவு ஏற்பட்டது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் சொகுசு கார்ல வராங்க, கோட்டு சூட்டோட வராங்க, மேக்கப் போட்டு வராங்க, மேக்கப் கலையாம ஊழியம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர்களால ஒரு எழுப்புதல் வரப்போறதில்ல. இவர்களுடைய அழகு முகத்தை நீங்கள் மேடையில பார்க்கலாம், அவ்வளவுதான். யாரெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார்களோ இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களாலே தான் தேசம் அசைக்கப்படும், ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாகும். ஆதி அப்போஸ்தலர்களால தேசத்துல எழுப்புதல் உண்டானதுக்கு காரணமே கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட ஆயத்தம், கிறிஸ்துவுக்காக இலக்கு ஆயத்தம், கிறிஸ்துவுக்காக என்னை நேசித்து எனக்காய் ஜீவனை கொடுத்த என் அன்பு ஆண்டவருக்காக என்னுடைய பிராணனையும் நான் இலக்க ஆயத்தம்.